வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 18வது நாளுக்கான உணவு முறையை உடற்பயிற்சியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனலுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அவங்க. அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா. மூணாவதா விஜயாலயா பிலிம் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரர். நாலாவதா முத்துச்சிதறல் மாத இதழுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயன் அண்ணா. இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க. எதுவுமே தெரியாம நம்மளுடைய உடல் எடையை எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 15 நாள்ல 6 கிலோ வரைக்கும் குறைச்ச உங்களால கண்டிப்பா மீதி இருக்கிற 15 நாளும் நம்மளால ஈஸியா நம்மளுடைய அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து கடந்து போக முடியும். ஏன்னா இந்த 15 நாள் நாம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், நிறைய ஒர்க் அவுட் கத்துக்கிட்டோம். ஸோ இனி இருக்கிற 15 நாள் வந்து நம்மளுக்கு ஈஸியா மூவ் ஆயிடும். இதை விட ஈஸியாவே மூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்ப நிறைய ஒர்க் அவுட் தெரியும், டயட் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எதனால தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ 15 நாள்ல 6 கிலோ வரைக்கும் குறைச்ச உங்களால மீதி இருக்கிற இந்த 15 நாள் பாத்தீங்கன்னா இதை விட பெஸ்டா இந்த 6 கிலோக்கு மேலேயும் நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும். உங்களால கண்டிப்பா குறைக்க முடியும். ஸோ மீதி இருக்கிற இந்த நாளும் நம்மளுக்கு ஈஸியா சக்சஸா முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நீங்க அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூப்பரான ரிசல்ட்டோட எல்லா சிஸ்டர்ஸும் செம்ம ஹாப்பியா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். காலையில பாத்தீங்கன்னா எப்பவுமே நாம எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஜீரக தண்ணி எடுத்துக்க போறோம். அதை விட பெஸ்டா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த 1 மந்த்ல நாம அதிகமா வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் வந்து நீங்க பெஸ்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பெஸ்டா ட்ரை பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்குள்ள கண்டிப்பா நாம 1 லிட்டர் தண்ணியாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு முடிச்சிருங்க. அண்ட் கண்டிப்பா உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து காலையில 9 மணிக்கு பாத்தீங்கன்னா 2 தோசை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய காய்கறி போட்டு இப்போ பாவற்காய் இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுது கசப்பு. பட் எல்லா காய்கறி நீங்கள் கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், கோசு போடலாம், முள்ளங்கி போடலாம், சௌச்சௌ போடலாம், முள்ளங்கி போடலாம், நூக்கோல் போடலாம். இன்னும் நம்மளுக்கு எந்தெந்த காய்கறி பிடிக்குமோ இப்படி எல்லா காய்கறியும் போட்டு நீங்கள் ஒரு சட்னி, கலவை சட்னி, காய்கறி கலவை சட்னி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி அழகாக இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய வயிறுக்கு நல்லா ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே நம்மளுக்கு பசிக்குதுன்னா 1 லிட்டர் தண்ணி நம்ம எப்போவுமே குடிக்கிறது தான். நீங்கள் 2 லிட்டர் கூட தாராளமாக குடிக்கலாம். பசிக்கும் போதெல்லாம் தண்ணியே குடிங்க. அண்ட் அதாவது ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது, தண்ணியே குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழம் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம், அதாவது பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம். இது எதுக்குமே தடை கிடையாது. நம்மளுக்கு தேவை நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒன்று புதினா, இல்லைன்னா கொத்தமல்லி, இல்லைன்னா கருவேப்பிலை, இதில் ஏதாவது ஒன்று ஆயில் அதிகமாக விடாமல் துவையெல்லாம் அரைச்சி அதை இது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூடான சாதத்தில் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்து நம்மளுக்கு. சரிங்களா? ரொம்ப சத்து. இது மாதிரி சாப்பிடுங்க. இதுக்கு கண்டிப்பாக சைட் டிஷ் வேணும்ல. ஸோ எப்போ போல் நான் சொல்கிறது தான் இது சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம் முடிஞ்ச அளவு நல்லா பொடியாக நறுக்கிட்டு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபேவரட்டாக உப்பு, மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இதை சைட் டிஷ்க்கு வச்சுக்கோங்களேன். அந்த சாதத்துக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்டு நம்மளுக்கு வயிறும் நல்லாவே ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் இரவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி குடிச்சிருக்கணும். எதுக்கு தண்ணின்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து பசிக்குது அப்படின்னு எதனா ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியில் வரும். வெயிட் லாஸ்க்கு தண்ணி அதிகமாக நம்ம அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் வர்ற பசியை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும் தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கிறது. ஸோ அதனால தான் தண்ணி அதிகமாக குடிக்கணும் முடிஞ்ச அளவு. அண்ட் ஏதாவது நான் சொன்ன மாதிரி என்னடா இதையே குடிக்கிறதா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மோரை அடித்து குடிக்கலாம். இல்லைனாட்டியும் நீங்கள் ஏதாவது ஒரு சுண்டல் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை ஏதாவது ஒரு பழத்தையோ கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். சரிங்களா? இது வந்து நம்ம அப்பப்போ ஏதாவது ஒரு டேஸ்ட் நம்ம நாக்கில் படுறதுனால வேற ஏதாவது தேவையில்லாமல் அனாவசியமாக நம்மளுடைய உடல் எடையை ஏற்றுறதுக்கான விஷயத்தை நம்ம சாப்பிட மாட்டோம்.
சரிங்களா? இன்னொன்று கரெக்டாக 7 மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா வேர்க்கிற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஜெயிக்கணும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அடுத்து நைட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 ராகி அடை எடுத்துக்கோங்க. இந்த ராகி அடை கூட வந்து நீங்கள் எதனா வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் அதிகமாக விடாதீங்க. சரிங்களா? அளவாக எண்ணெய் விட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து கார சட்னி, அந்த சட்னிலையும் தகன்னு எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் வந்து நார்மலாக சும்மா கார சட்னி அரைச்சி எண்ணெயே சேர்க்காதீங்களே, ஏன்னா அடையிலையும் எண்ணெய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடுங்க. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இரவு 7 மணிக்கு நம்மளுடைய உணவுக்கு அப்புறம் நம்மளுக்கு பசிச்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே எடுத்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா? இப்படி இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது தான் நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நாம் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம். கூட சேர்ந்து எங்கள் குட்டி பாப்பாவும் ஏதோ பண்ணுறா, ஜாகிங்கு ஏதோ பண்ணுறா. இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இப்படி ஸ்லோ ஜாகிங் பண்ணுறது, சில வார்ம் அப் பண்ணுறது இதெல்லாம் நல்லது. அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் பண்ணுங்கள், இதெல்லாம் நல்லது. சரிங்களா? இது ஒரு 5 நிமிஷமாக பண்ணதுக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஜாகிங் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இடையில மூச்சு வாங்குறப்பல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவு நல்லா ஸ்பீடாக ஜாக் பண்ணணும். அடுத்தது இப்படி கால் முடிஞ்ச அளவு நீங்கள் அகலப்படுத்திக்கோங்க. நல்லா ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் வந்து டச் பண்ணணும். பின்னாடி போகிற கையை திரும்பி நீங்கள் பார்க்கணும். இது வந்து நீங்கள் ஒரு 25 டைம் பண்ணுங்கள். இது சும்மா வார்ம் அப்காக சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக கூட பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து மடக்கி இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு இப்படி முடிஞ்சளவு உங்களுடைய கைகளை ஸ்ட்ரைட்டாக கீழே வைங்க. கால் வந்து மடங்கக்கூடாது, முன்னாடி இருக்கிற கால். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்பக்கம் நல்லா இழுக்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கால் வலி இதெல்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு 5 முறை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எக்ஸசைஸ் முடித்ததுக்கு அப்புறமும் இப்படி பண்ணலாம். சரிங்களா? சவாசனா இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சவாசனா பொசிஷனுக்கு போகலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ். இது கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. இடையில அதே மாதிரி தான் உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அளவாக தண்ணி குடிச்சிட்டு பண்ணுங்கள். இன்னொன்று வந்து முட்டி வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க குதிக்கிற எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் இடுப்பு பகுதிக்கு தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இப்படி உங்களுடைய தலையை வந்து இப்படி காலுக்கிட்ட முடிஞ்ச அளவு நல்லா பெண்ட் பண்ணணும். சரிங்களா? கையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி உங்களுடைய பாதம் வரைக்கும் கொண்டு போங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு 25 முறை பண்ணுங்கள். 3 செட் பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி நல்லா குறையும். சரிங்களா? இதோ இப்படி அந்த காலை கொண்டு வந்து இப்படி பாதத்தோடு இப்படி டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கை கீழே இறக்குனீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் கைகளை அப்படியே கொண்டு போகலாம், இல்லை இப்படியே வச்சுக்கலாம். ஸோ நல்லா லெஃப்ட் ரைட்டு திரும்பணும். முடிஞ்ச அளவு நல்லா திரும்புங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்டுக்கு வந்து ஒரு 50 தாராளமாக பண்ணலாம். ஸோ 3 செட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு இடுப்பகுதி நல்லாவே குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய வயிறு பகுதியை குறைக்கிறதுக்கு இடுப்பு அப்புறம் அடிவயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம துணியை அலசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் இப்படி கைகளை மேலே தூக்கிட்டு கீழே டச் பண்ணணும், திருப்பி கையை மேலே தூக்கணும், திருப்பி இப்படி கீழே டச் பண்ணணும், மேலே தூக்கணும். இது மாதிரி நீங்கள் 30 பண்ணுங்கள். 3 செட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஏரியா அதிகமாக இருக்கோ, உடம்புல வந்து அதிகமாக ஃபேட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான எக்ஸசைஸை டெய்லி பண்ணுங்கள். கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய கால் அப்படி மடக்கி கை முட்டியை தொடுறதுக்கு டச் பண்ணணும். இது நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு சூப்பராக ஒர்க் ஆகும்.
இதுவும் கண்டிப்பாக ஒரு காலுக்கு 30 முறை பண்ணுங்கள். 3 செட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது இதெல்லாம் பண்ணாது. இப்போ அடுத்த கால் இதே மாதிரி தான் 30 முறை பண்ணுங்கள். அந்த காலுக்கும் கரெக்டாக 3 செட்டு பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட்டர் கேனில் வந்து மணல் அப்படி இல்லைன்னா கல் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய தம்பிள்ஸ் வந்து இல்லை உங்களுடைய வாட்டர் கேன் வந்து அந்த பாதத்தை அந்த தரையில் வந்து இப்படி டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி சைடில் ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், சூப்பராக குறையும். இப்படி நீங்கள் குனியும் போது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்கள். அப்புறம் இப்படி சென்டரில் வந்துட்டு திருப்பி இந்த சைடு போய் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு வரணும். இதுவும் கண்டிப்பாக 30 முறை பண்ணுங்கள். 3 செட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமோ லேட்டோ கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டு ஃபாலோ பண்ணணும். வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஜீரக தண்ணி நான் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா அதை குடிச்சிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா? இந்த எக்ஸசைஸில் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வாட்டர் கேனோ இல்லை தம்பிள்ஸோ வச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களோட இடுப்பு பகுதி வந்து நல்லா குறையிறது. ஸோ இது வந்து இப்போ இந்த சைடுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 30 பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட இடுப்பு சதவே சுத்தமாக காணாம போயிடும். சரிங்களா? எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, அதனால் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, சாரி. அடுத்து இந்த சைடுமே நாம் 30 பண்ணலாம். 3 செட்டாக பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த தம்பிள்ஸ் வந்து சில பேர் ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. அது மொத்தமே வந்து 500 ரூபா இல்லைனா 450 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கூட, ஏன்னா நம்ம நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது கூட நல்லது தான். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸை கையில் வச்சுக்கிட்டே சும்மா இப்போ நம்ம சுவரை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அது மாதிரி இப்படி போகணும். இதுவும் நம்மளுடைய இடுப்புக்கு சூப்பராக குறையுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொருத்தர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் வெயிட் குறையும், எத்தனை கிலோ குறையும் அப்படி சொல்கிறீங்க. அது எல்லாமே நம்மளுடைய உடல் வாகு, உணவு முறை, எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணுறோம் இதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அதுவுமே நம்ம 30 3 செட் முடித்த பிறகு இது வந்து கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கும். ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படி மேலே எலும்பிட்டு அந்த தம்பிள்ஸை கீழே வைக்கணும். வயிறு வந்து ரொம்ப லூஸாக விட்டுட்டு பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம வந்து வயிறை உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது. நார்மலாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட வயிறை உள்ளே இழுத்து வைக்கிறது தான் நல்லது. ஸோ இது வந்து ஒரு 30 முறை பண்ணுங்கள். 3 செட்டாக பண்ணுங்கள். இதை விட வெயிட் அதிகமாக இருந்துச்சுனாலும் ஓகே, சூப்பர் தான். உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அந்த அளவு. சரிங்களா? இது வந்து நம்மளோட இடுப்பு பகுதி, வயிறு, மேல் வயிறு எல்லாத்துக்குமே நல்லா ஒர்க் ஆகும். அடுத்ததாக இந்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இப்படி டச் பண்ணுறது, அடுத்து மேலே கை நோக்கி மேலே டச் பண்ணுறதுக்கு ட்ரை தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சுவர் விட்டு நல்லாவே தள்ளி நின்றுக்கணும். சுவரை தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் நல்லா பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சுவரை தொடுறதுக்கு ட்ரை தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி பண்ணணும். இது வந்து ஒரு செட்டுக்கு 30 பண்ணுங்கள். 3 செட் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக பண்ணாலும் நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சேர், இது வந்து ஒரு சப்போர்ட்காக நான் சொல்கிறேன். நீங்கள் சேரை பிடிக்காமல் பண்ணலாம், ஓகே தான். சும்மா ஒரு சப்போர்ட்க்கு பிடிச்சிக்கிட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த சைடு ஒரு 30 பண்ணுங்கள். அடுத்து அந்த கால் ஒரு 30. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 3 செட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்குன்னு டைம் ஒதுக்க வேண்டியது கிடையாது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட இந்த மாதிரி இடுப்பு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் அழகாக பண்ணலாம். ஸோ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை வேறு எதனா பார்க்குற வேலைகள், சும்மா கண்ணில் தான் பார்க்குறோம், நம்மளுடைய உடல் சும்மா தான் இருக்குது அப்படின்னா அந்த இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸசைஸ் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாங்க்கு தான் நம்மளுக்கு வந்து வயிறு நல்லா குறைக்கும். எனக்கு வந்து கொஞ்ச நாளாக பிளாங்க் பண்ண முடியல. எதுக்குன்னா இப்போ நான் இப்படி பிளாங்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, என் பொண்ணு என்ன பண்ணுவா, ஒன்று முதுகு மேலே வந்து உட்காருவா, இல்லைன்னா இப்படி அந்த கேப் இருக்குல்ல அடியில் அதுக்குள்ளே போய் படுத்துக்குவா. அப்போ கொஞ்சம் எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹிப்புக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஹிப்பு குறையும்.
நல்லா உங்களுடைய ஹிப் வந்து நல்லா வளைவாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ பிளாங்க் ஒரு நிமிஷம், அப்புறம் இந்த மாதிரி ஹிப் ட்விஸ்டிங் இது ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். சைட் பிளாங்க் சும்மா உங்களுக்காக நான் கை இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி வேணாலும் கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இதுவுமே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டே பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வயிறு நல்லா டைட் ஆகுங்க. ஏன்னா நான் ஒரு 15 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன், சூப்பராக வயிறு டைட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்களே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டா உடம்பு ஏறுமான்னு. கண்டிப்பாக ஏறும், அதுக்கு நான் தான் உதாரணம்னு சொல்லிக்கணும். ஏன்னா எக்ஸசைஸும் நம்ம பண்ணுறதை விட்டுட்டு டயட் ஃபாலோ பண்ணுறதையும் விட்டுட்டு கண்டமேனிக்கு நம்ம திருப்பி சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏற தான் செய்யும். ஸோ அடுத்து இப்போ இந்த பக்கம் மாற்றி சைட் பிளாங்க் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இந்த எக்ஸசைஸ்லாம். ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ண முடியுதோ பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் திருப்பி மாற்றிக்கலாம் டைமிங்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது முதுகு வலின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்படி கீழே வரும்போது மூச்சை விட்டுட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முதுகெலும்பு மட்டும் தூக்குது பாருங்கள். திருப்பி இப்படி போகும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே எவ்வளவு, அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு இப்படி அழுத்தம் கொடுத்து கீழே தள்ளுறோம்ல அந்த மாதிரி. இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுடைய முதுகுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பெயின்லேருந்து. இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு அப்படியே கைகளை இடுப்புக்கு பின்புறமாக வச்சுக்கிட்டு பெண்ட் பண்ணுறது. ஸோ அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டம். பெண்ட் பண்ணும்போது ரொம்ப டப்புன்னு பண்ணிடாமல் அளவாக பொறுத்து பொறுமையாக பண்ணணும், நின்றுக்கிட்டு பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு. ஸோ முட்டி வலிக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இப்படி முட்டி வலிக்கு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண உடனே அவங்களுக்கு முட்டி வலி நல்லாவே குறைஞ்சிருச்சு, முட்டி வலியே வரதில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய கால் பெருவிரல், அந்த கட்டை விரல் இருக்குல்ல, அது வந்து இப்படி தரையை தொடுறதுக்கு டச் பண்ணணும், ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஷூ போட்டுட்டு நான் பண்ணுறேன்ல, நீங்கள் ஷூ இல்லாமையும் பண்ணலாம். சரிங்களா? ஷூ போட்டதுனால தெரியல, இது ஒரு 10 தடவையும் பண்ணிடுங்க. இப்போ சபாசனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனசும் சரி உடலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உடலோ அதாவது கையும் காலும் எந்த அளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய நேச்சுரலாக போயிட்டு வர மூச்சை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? நல்ல எண்ணங்களை மட்டும் நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாதம் வலிக்குது சொல்கிறீங்கல்ல, ஸோ நம்மளுடைய பாதம் வலி போயிடுச்சு, கணுக்கால் வலி போயிடுச்சு, தொடை வலி போயிடுச்சு, வயிறு வலி போயிடுச்சு, நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஃபிட்டாக அழகாக நம்ம மாறிக்கிட்டே வர்றோம், சீக்கிரமாக நம்ம வந்து ரொம்ப ஃபிட்டாகிடுவோம். ஸோ நம்மளுடைய ஷோல்டர் பெயின் போயிடுச்சு, கை வலி போயிடுச்சு, கையில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறையுது, நம்மளுக்கு தலைவலி போயிடுச்சு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி கைகளை நல்லா தேய்ச்சி அந்த சூடை கண்ணில் வச்சுட்டு கண்ணை மெல்லமாக திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தேவைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.